நேர்மையான மனிதர். பம்பாய் பல்கலைக்கழகத்தில் சர் கிமன்லால்னு ஒருத்தர் துணைவேந்தராக இருந்தார். அவர் அதுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அப்போ ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. குற்றம் செஞ்சவர் என்ன செஞ்சாரு, தனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி 1,00,000 ரூபாய் கொடுக்க முன் வந்தார். இவர் நேர்மையின் மறு அவதாரம். அந்த ரூபாயை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எது நியாயமோ அதன்படி தான் நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி இவருக்கு சாதகமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே அந்த குற்றவாளி சொன்னாரு, ஐயா நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க, 1,00,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அதுக்கு இவர் சொன்னாரு, நானும் நல்லா யோசித்து தான் சொல்றேன், உனக்கு 1,00,000 ரூபாய் வேண்டான்னு சொல்றதுக்கு தான் இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் மன தெளிந்த மனசு இருக்கும், இது மாதிரி பதில் கொடுக்க முடியும். நேர்மையற்ற முறையில பணம் சம்பாதிச்சாங்கன்னா தெய்வத்திட்ட இருந்து எப்போ நமக்கு தண்டனை வருமோ, இல்லை நாம எப்போ மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயம்தான் இருக்கும். மடியில கனம் இருந்தா வழியில பயம். இந்த மாதிரி நேர்மையான முறையில வாழ்றவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும், அச்சம் இல்லாம வாழ முடியும்.